இப்பொழுதும் கூட ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்னால கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நீங்கள் இன்னும் அதிகமாய் கேட்கணும்னா நீங்கள் யூடியூப் சேனலில் ஜாய்ஸ் ஜே ஜான்கிற அந்த யூடியூப் சேனலில் இன்னும் அதிகமாய் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. ஜாய்ஸ் ஜே ஜான்கிற யூடியூப் சேனல் கத்தனல்லவர். வாட்ஸ்அப்பில் இந்த மெசேஜை நீங்கள் கேட்கணுன்னா எஸ்எம்எஸில் உங்கள் நம்பரை அந்த ஸ்க்ரீனில் பார்க்குற நம்பரில் அனுப்பலாம். கத்தனல்லவர் அமேன் அல்லேலூயா. நீங்கள் கேட்டு ஆண்டவருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய சுத்த வார்த்தைகளை கேட்டு பயன்பெறலாம். கத்தனல்லவர். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே இன்றும் கூட நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளோடு, இஸ்ரவேலின் பெருமந்தைகளோடு பகிர்ந்து கொள்வதில் கர்த்தருடைய அன்பு மகள் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட நாம் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஒரு பாடலை பாடி ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து செய்தி வேலைக்கு நாம் கடந்து செல்லலாமா? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். நீங்கள் இருக்கிற இடங்களிலேயே கண்களை மூடி கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் அருமையான இந்த பாடலை கர்த்தருடைய அன்பு மகளோடு சேர்ந்து பாடுவீர்களா? உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல் தனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். ஆண்டவர் எனது அடைக்கலமானார், நான் நம்பும் கோட்டையும் மரணமானார். வேடக்கண்ணிகள் கொள்ளை நோய்கள் தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார், தப்புவித்து காப்பாற்றி தாங்குகிறார். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல் தனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். தமது சிறகால் அரவணைக்கின்றார், ரெக்கையின் கீழே அமரச் செய்கிறார். சத்திய வசனம் எனது கேடகம், நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு, நிச்சயம் நிச்சயம் விடுதலை உண்டு. உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல் தனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். என் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் 10,000 பேர் தாக்கினாலும் பாதுகாப்பவர் என் பக்கத்திலே. பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே, பாதிப்பு இல்லையே பயம் இல்லையே. உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல் தனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். செல்லும் இடமெல்லாம் என்னை காக்க தமது தூதருக்கு கட்டளையிட்டார். பாதம் கல்லிலே மோதாமலே கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார், கைகளில் ஏந்திடுவார் தாங்கிடுவார். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல் தனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். சிங்கத்தின் மீது நான் நடந்திடுவேன், சேரும் சர்ப்பங்களை மிதித்திடுவேன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார், சாத்தானை காலடியில் நசுக்கிடுவார். உன்னதமானவர் மறைவினிலே, சர்வ வல்லவர் நிழல் தனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன், எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும், பகலில் பாழாக்கும் கொடிய வாதைக்கும், இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலின் நம்புக்கும் பயப்பட மாட்டேன், பகலின் நம்புக்கும் பயப்பட மாட்டேன். உன்னதமானவர் மறைவினிலே,
சர்வ வல்லவர் நிழத்தனிலே தங்கி உறவாடி மகிழ்கின்றேன். எங்கும் வெற்றி நான் காண்கின்றேன். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, பொழுதும் கூட முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாய் கர்த்தர் தரப்போகிற வார்த்தைகளுக்காக கர்த்தருடைய சமூகத்தை நாடி தேடி சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கலாமா? சகலத்தையும் செய்ய வல்லவரே, உன்னதமானவரே, மகிமையில் சிறந்தவரே, பராக்கிரமசாலியே, சேனைகளின் கர்த்தாவே, எப்பொழுதும் கூட உடைய அன்பு மகளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரின் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, உடைய பிரசன்னம், உடைய மகிமை, உடைய வல்லமை உமது மகள் மேல் அளவில்லாமல் ஊற்றப்பட்ட ராஜா. சத்துரு தொடாதபடிக்கு உமது மகளை வேலியடித்து பாதுகாத்து வழிநடத்துங்க தகப்பனே. ராஜாதி ராஜாவே, எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் சொன்ன தேவாதி தேவனாகிய கர்த்தாவே, என்னை மறைத்து நீங்க வெளிப்படுங்க தகப்பனே. இயேசுவின் நாமத்தாலே ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். எங்கள் அன்பு நல்ல தகப்பனே, அப்ரோச்சனமான அடிமை, கடமை மாத்திரம் செய்கிறேன் ராஜா. நாம மாத்திரம் மகிமைப்பட்டும் அப்பா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, இன்றும் கூட கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கென்று கர்த்தர் கொடுத்த வேத வசனம் நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 7வது வசனம். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 7வது வசனம். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. எனக்கன்பான தேவ ஜனமே, அருமையான ஒரு வேத வசனம். ஒரு மனிதன் பேசும் பொழுது அவன் தன்னை ஞானவான் போல காட்டிக்கொண்டாலும் கூட அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் அவன் ஒரு மூடன் என்பதை மற்றவர்களுக்கு காட்டி கொடுத்துவிடும். அவன் பேசுகிற வார்த்தைகள் தான் அவன் ஆத்மாவுக்கு கண்ணியாயிருக்கும். எனக்கன்பான தேவ ஜனமே, நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனீங்கன்னா அங்கே சில பேர் நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வருவாங்க. உடனே அவர்களுடைய வெளி தோற்றத்தை பார்த்து நீங்கள் நினைப்பீர்கள், இவர் IAS படித்திருப்பார், அல்லது கலெக்டரோட PA என்று கூட நினைப்பீர்கள், அல்லது ஒரு பெரிய கம்பெனியின் மேனேஜர் என்று கூட நினைப்பீர்கள். அவ்வளவு ஒரு அருமையான தோற்றம். ஆனால் உண்மையிலேயே அவர் 5th கூட பாஸ் பண்ணி இருக்க மாட்டார். படிப்பறிவு இல்லாவிட்டாலும் கூட ஒரு குறைவும் கிடையாது. படிப்பு, பட்டம், பதவி எல்லாம் சிலர் பணத்தை கொண்டே வாங்கி விடுகிறார்கள் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, அதனால் படிப்பறிவு அவருக்கு இல்லாவிட்டாலும் கூட ஒரு குறைவும் கிடையாது. ஞானம்தான் முக்கியம். ஞானத்தோடு சாதிக்கிறவர்கள் அநேகம் பேர் உண்டு. அப்படிப்பட்ட ஞானமும் சாதனையும் கூட அவருக்கு கிடையாது. ஆனாலும் கூட அவரை பார்த்து அவர் நன்றாக படித்தவர், ஒரு நல்ல வேலையில் இருப்பவர் என்று சொல்லி அவரை சுற்றி அவரை புகழ்ந்து பேசுகிற ஜனக்கூட்டம் எழும்பிவிடும். ஆனால் அவர் கிட்டே போய் பேசும் பொழுதுதான் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு மூடன் என்று. அவன் வாயிலிருந்து புறப்பட்ட பேசுகிற வார்த்தைகளை கேட்ட பிறகு அங்கே இருந்தவர்கள், இவனையா படித்தவன், டீசென்றானவன் என்று சொன்னோம், இவன் ஒரு முரடனாயிருக்கிறானே, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறானே என்று சொல்லி முகத்தை சொலிப்பார்கள். சின்ன விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி அவன் வாயிலிருந்து புறப்பட்ட கெட்ட வார்த்தைகள் அவன் சுயரூபத்தை எல்லாருக்கும் காட்டி கொடுத்து விட்டது. சிலர் சொல்வார்கள் இல்லையா, அவன் வாயை திறந்தால் நாறிவிடும் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் தான் அவன் ஆத்மாவுக்கு கண்ணி. அதனால் தான் யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது வேத வசனத்திலே யாக்கோபு அருமையாய் சொல்கிறார், நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு எதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று. யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது வேத வசனம். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அந்த நாவை அடக்க முடியவில்லை என்பதால் தான் அந்த பொல்லாத மனிதன் அவனுடைய சுயரூபத்தை மற்றவர்களுக்கு காட்டி கொடுத்து விடுகிறான். அவன் வாயில் என்று புறப்படுகிற வார்த்தைகள் விஷம் நிறைந்ததாயிருக்கிறது என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். மற்றவருடைய இருதயத்தை காயப்படுத்தும் வார்த்தைகள்
எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட வேளையிலே சவுலை அவர்களுக்கு ராஜாவாக தெரிந்தெடுத்த தேவாதி தேவனாகிய கர்த்தர் சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்த வேளையிலே ஏசாயின் கடைசி குமாரனாகிய தாவீதை சவுலுக்கு பதிலாக ராஜாவாக அபிஷேகம் பண்ணும்படி சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு கட்டளையிடுகிறார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி சொல்கிறார். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வேத வசனத்திலே 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வேத வசனத்திலே, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வேத வசனம், மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்மால் ஒரு மனிதனை அவனுடைய வெளித்தோற்றத்தை பார்த்துதான் எடை போட முடியும். ஆனால் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் நன்மை எது தீமை எது என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவாதி தேவனாகிய கர்த்தருக்கு மாத்திரம் உள்ளத்தின் ஆழத்தில் உள்ள அந்தரங்கமான பாவங்கள் வெளியரங்கமாயிருக்கும். ஒரு மனிதனுடைய ஆத்மாவில் என்னென்ன பாவங்கள் நிறைந்திருக்கிறது என்பதை அவனை படைத்தவராகிய கர்த்தர் அறிந்திருந்ததினால எந்த ஒரு மனுஷனும் முகத்தை பார்த்து எடை போட்டாலும் நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் இருதயத்தை பார்த்து ஆத்மாவில் உள்ள நற்குணங்களை பார்த்து ஒரு மனிதனை ராட்சவாக்க அல்லது உயர்ந்த பதவியில் அமர்த்த நினைக்கிறார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, அப்ப ஒரு மனிதன் வாய் திறந்து வார்த்தைகளை பேசாவிட்டாலும் கூட கர்த்தரால் அவன் நல்லவனா கெட்டவனா என்று அவன் ஆத்மாவில் உள்ள பரிசுத்தத்தை பார்த்து அறிந்து கொள்ள முடியும். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, அதனால நாம் எப்பொழுதுமே ஒருவருடைய வெளித்தோற்றத்தை பார்த்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அவன் துன்மார்க்கனா அல்லது நீதிமானா என்பதை அவன் நடக்கையிலிருந்து அறிந்து கொள்ளலாம். அட்லீஸ்ட் அவன் பேசுகிற வார்த்தைகளின் மூலமாய் அறிந்து கொள்ளலாம். ஒரு கெட்ட மனிதன் ஏதாவது தீங்கான காரியத்தை செய்துவிட்டான் என்றால் போலீஸ்காரர்கள் அவனிடம் பேசியே அவன் பேசுகிற வார்த்தைகளின் மூலமாகவே அவனை குற்றவாளி என்று ஜட்ஜ் பண்ணி விடுவார்கள். அவன் தான் செய்த கொலையை மூடி மறைத்து எவ்வளவுதான் நல்லவன் போல் வேஷம் போட்டாலும் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 13வது வேத வசனத்தின்படி துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். ஆமென், அல்லேலூயா. நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 13வது வேத வசனத்தின்படி துன்மார்க்கனுக்கு அவன் உதடுகளின் துரோகமே கண்ணி, நீதிமானோ நெருக்கத்தினின்று நீங்குவான். துன்மார்க்கனுக்கு, கொலை செய்த அந்த பொல்லாத மனிதனுக்கு கண்ணி அந்த போலீஸ்காரர்களால் வைக்கப்படுகிறது. அதனால் அவர்கள் அவன் ஒரு கொலையாளி என்று நிரூபிக்கிறார்கள். அதனால் என்ன நடக்கிறது? ஒரு நீதிமான் வீண் பழியினின்று தண்டனையில் இருந்து தப்பித்துக் கொள்கிறான். அதனால் எந்த ஒரு மனிதன் தப்பு செய்தாலும் உடனே போலீஸ்காரர்கள் அவன் வாயின் வார்த்தைகள் மூலமாகவோ அல்லது அவன் விட்டு சென்ற எந்த தடையும் மூலமாகவோ அவன் ஒரு கொலையாளி என்று கண்டுபிடித்து விடுவார்கள். ஒரு அப்பாவி தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை அளிக்கிறார். எனக்கன்பான தேவ ஜனமே, அப்ப கண்ணி என்பது பல வழிகளில் பயன்படுகிறது. கண்ணி என்றாலே பொறி வைத்து பறவைகளை பிடிக்கிற ஒரு சுருக்கு வலை இல்லையா? அந்த பொறியிலே அந்த வலையிலே இரையை வைத்து விட்டால் குருவி அல்லது புறா ஏதாவது ஒரு பறவை பசியோடு வந்து மாட்டிக்கொள்ளும். அது எவ்வளவுதான் முயற்சி பண்ணினாலும் கூட அது தப்பி போகாதபடிக்கு அந்த வேடன் வைத்த கண்ணி அந்த வலையை இறுக்கிவிடும். அது தப்பித்து போகவே முடியாது. இரக்கன்பான தேவ ஜனமே, எப்படி ஒரு வேடன் பறவையை பிடிப்பதற்காக கண்ணி வைக்கிறானோ அப்படிதான் பொல்லாத விபச்சார ஸ்திரீகளும் கூட. நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 23வது வேத வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கலாம். ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீ விரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் என்று. நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 23வது வேத வசனம். ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீ விரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான் என்று.
ஒரு குருவி வேடனுடைய கண்ணியில் மாட்டிக்கொண்டது என்றால் அதனால் தப்பிக்கவே முடியாது. அந்த கண்ணி அதனுடைய ஜீவனை வாங்குவதற்கு வைக்கப்பட்ட கண்ணி என்று அறியாமல் இரையை பார்த்து மயங்கி அந்த கண்ணியில் அகப்பட அவசரப்படுவது போல புத்தியின வாலிபனும் கூட பொல்லாத ஸ்திரீ வைத்த கண்ணியில் அகப்பட்டுக் கொள்கிறான். அது ஒரு மரண கண்ணி. அவனுக்கு தெரியாது அது ஒரு மரண கண்ணி என்று. அங்கே அந்த குருவி இறைக்காக கண்ணியில் மாட்டிக்கொள்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, வேதத்திலே அந்த ஸ்திரீயை குறித்து அவள் அடங்காதவள், வாயாடி தந்திர மனமுள்ள ஸ்திரீ, வேசி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 27வது வசனத்திலே அவளை குறித்து அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 27வது வசனம், அவள் வீடு பாதாளத்துக்கு போகும் வழி, அது மரண அறைகளுக்கு கொண்டு போய் விடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கன்பான தேவ ஜனமே, இப்படித்தான் அநேக வாலிப பிள்ளைகள், என் வயதானவர்களும் கூட செல்போன் மூலமாய் பொல்லாத ஸ்திரீகள் விரிக்கிற வலையிலே சிக்கி அந்த கண்ணையிலே மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களால் வெளியே வர முடியவில்லை. பணத்தை இழந்து, பெயரை இழந்து, வெளியில் சொன்னால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு தெரிந்தால் கேவலம் என்று, அவமானம் என்று தற்கொலை பண்ணி மரித்து போய்விடுகிறார்கள். அந்த பரிதாபமாய் நன்றாக இருந்த குடும்பத்தில் உள்ளவர்கள், ஒரு பாவமும் செய்யாமல் அப்பாவியாய் ஜீவித்தவர்கள், பொல்லாத வாலிப பிள்ளைகள், பொல்லாத ஸ்திரீகள் விரிக்கிற வலையிலே மாட்டி அவர்கள் ஜீவனை இழந்து போகிறார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இதுதான் சத்துரு நரகத்தில் ஆத்மாக்களை விழ பண்ணுவதற்காக வைக்கும் கண்ணி. அதனால் இந்த கன்னிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவர்களுடைய இனிய வார்த்தைகளுக்கு நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. நீதிமொழிகள் 7வது அதிகாரம் 22வது வேத வசனத்திலே மிக தெளிவாய் அவளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும், ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரிக்கிறது போலும், அவளுக்கு பின்னாலே, அந்த பொல்லாத ஸ்திரீக்கு பின்னாலே அந்த வாலிபன் கடந்து போனான் என்று. எப்படி ஒரு மாடு கொலை செய்யப்படும்படி கொண்டு போகப்படும் பொழுது அந்த மாடு தப்பித்து செல்ல முடியாதபடி ஒரு கண்ணியை வைத்து அந்த மாட்டை இழுத்து கொண்டு போவார்களோ அதுபோல, அது மாத்திரமல்ல, ஒரு மூடன் தான் செய்த தப்புக்காக தண்டனையை அனுபவிக்கும்படி போலீஸ்காரர்களாய் விலங்கிடப்பட்டு கொண்டு போகப்படுவதை போல, அது மாத்திரமல்ல, ஒரு கண்ணியில் தன் ஜீவன் போய்விடும் என்பதை அறியாமல் சிக்கிக்கொண்ட குருவியை போல இந்த வாலிபன் அந்த பொல்லாத ஸ்திரீயின் நயவஞ்சகமான வார்த்தைகளுக்கு மயங்கி அவள் பின்னாலே போகிறான். அவள் தந்திரமாய் அவனை அவள் விரித்த வலையில் சிக்கும்படி ஒரு கண்ணியை வைக்கிறாள் என்பது அவனுக்கு தெரியவில்லை. அதனால் என்ன நடக்கிறது? ஒரு மாடு கொல்லப்படுவது போல, ஒரு மூடன் மரண தண்டனைக்கு கொண்டு போகப்படுவது போல, ஒரு குருவி, ஒரு வலையில் சிக்கிய குருவி தன் ஜீவன் போய்விடும் என்பதை அறியாமல் கண்ணியில் மாட்டிக்கொண்டது போல இந்த மனிதர்களும் கூட, அந்த அப்பாவி மனிதர்களும் கூட அவளுடைய வார்த்தைகளுக்கு மயங்கி அவள் விரித்த வலையில் விழுந்து விடுகிறார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, அதனால் இந்த கன்னிகளுக்கு நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். அவருடைய இனிய வார்த்தைகளுக்கு நீங்கள் ஏமாந்து போகக்கூடாது. எந்த ஒரு காரியமாயிருந்தாலும், யார் உங்களை புகழ்ந்து பேசினாலும் ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதே நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 5, 6வது வேத வசனங்களில் சொல்லியிருக்கிறபடி, பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான், துஷ்டனுடைய ரோகத்திலே கண்ணே இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று. நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 5, 6வது வேத வசனங்கள் நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? பிறனை முகஸ்துதி செய்கிறவன் அவன் கால்களுக்கு வலையை விரிக்கிறான், துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணே இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, முன்பின் தெரியாத ஒரு பெண் உங்களை, உங்கள் அழகை, உங்கள் குணத்தை, உங்கள் திறமையை புகழ்ந்து பேசுகிறாள் என்றால் அவள் உங்கள் கால்களுக்கு அல்ல, உங்களுக்கு, உங்கள் வாழ்க்கைக்கு கண்ணி வைக்கிறாள். அதனால் அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு மயங்கி விடாமல்
அந்த வலையில் விழுந்து விடாமல் நீங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும். எத்தனையோ பேர் அதில் விழுந்திருக்கிறார்கள். எத்தனையோ வழிகள் இப்பொழுது வந்திருக்கிறது. பொல்லாங்கன் உங்களுக்கு கண்ணிகளை வைக்க அவைகள் எல்லாவற்றையும் விட்டு விலகி ஓடுங்கள். அதனால்தான் ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் அருமையான ஒரு பாடலை பாடுகிறார்கள். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பாடலை பாடலாமா? பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. வாழ்க்கை என்பது போராட்டமே, நல்லதொரு போராட்டமே. ஆவிதரும் பட்டயத்த ஆவிதரும் பட்டயத்த எடுத்து போராடி வெற்றி பெறு. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரயாணத்தில் மேடுண்டு பள்ளங்களும் உண்டு, விதித்திடுவாய் தாண்டிடுவாய், விதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்குண்டு மறவாதே. பிரிய ஆனவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகளே. நெருங்கி வரும் பாவங்கள நெருங்கி வரும் பாவங்கள உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரிய ஆனவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த பாவத்தின் கண்ணிகளை விட்டு விலகி ஓட வேண்டும் என்றால் அது எப்படி சாத்தியமாகும் என்று நீங்கள் நினைக்கலாம். செல்போன், கம்ப்யூட்டர், ஃபேஸ்புக் எல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே ஒரு அங்கமாகி விட்டதே என்று நீங்கள் சொல்லலாம். இவையெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்க்கிற வேலைக்கு, நீங்கள் படிக்கிற படிப்புகளுக்கு தேவையா இருந்தாலும் கூட அதில் உள்ள பிளஸ்ஸை எடுத்துக்கொண்டு மைனஸை நீங்கள் விட்டுவிட வேண்டும். எனக்கன்பான தேவ ஜனமே, பல பிள்ளைகள் செல்ல கேம் விளையாடி அவர்களுடைய மைண்ட் அதற்கு அடிமையாகி ஏயுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இந்த பொல்லாத கண்ணிகளில் சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் வேடனுடைய கண்ணியில் சிக்கிக்கொண்ட குருவிகளைப் போல் இருக்கிறீர்களா? எனக்கன்பான தேவ ஜனமே, இந்த கண்ணிகளுக்கு தப்பிக்க ஒரே வழி, ஏசப்பாவை எங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் யார்? அவர் எங்களுக்கு என்ன செய்ய முடியும் என்று கர்த்தரை அறியாத ஜனங்கள் கேட்கலாம். ஏன், கர்த்தரை அறிந்தவர்கள் கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஏசப்பாதான் உங்கள் பாவங்களை, உங்கள் மீறுதல்களை, உங்கள் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்து வெற்றி சிறந்தவர். அதை எப்படி எங்கள் பாவங்களை அவர் ஒருவராக சுமக்க முடியும் என்று நீங்கள் சொல்லலாம். இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனின் பாவங்களை சுமப்பதற்காகத்தானே அவர் சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அந்த சிலுவையிலே அவர் சாத்தானை ஜெயித்து மரித்து உயிர்த்ததினால்தான் வெற்றி சிறந்தார். அதனால் தான் சாத்தானை எதிர்த்து நிற்கிற வல்லமை கர்த்தர் ஒருவருக்கு மாத்திரமே உண்டு. அதனால் தான் கர்த்தரை தேடி ஓடி வாருங்கள் என்று கர்த்தருடைய அன்பு மகள் சொல்கிறேன். நீங்கள் சொல்லலாம், யோகா இருக்கிறதே, மெடிடேஷன் இருக்கிறதே என்று பல வழிகளை நீங்கள் சொல்லலாம். ஆனால் இவை எல்லாம் கூட கர்த்தருடைய சித்தம் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் கூடாது. அவரை தவிர யாராலும் உங்களை இந்த கண்ணியில் இருந்து தப்புவிக்க முடியாது. யோகா சென்டரிலும் கூட, மெடிடேஷன் நடக்கிற இடங்களிலும் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையே. எனக்கன்பான தேவ ஜனமே, வேதத்திலே நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கும் சிம்சோனுடைய வாழ்க்கை. சிம்சோன் ஒரு வேசி விரித்த கண்ணியில் மாட்டிக்கொண்டு அவன் அதிலிருந்து வெளியே வர முடியாமல் அவன் பொல்லாதவர்களிடம் அகப்பட்டுக் கொள்கிறான். நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 5வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சிம்சோனுடைய தாயாரை பார்த்து கர்த்தருடைய தூதனானவர் சொல்கிறார், நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார் என்று நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 5வது வேத வசனம்.
அந்த வேத வசனத்திலே கர்த்தருடைய தூதனானவர் சிம்சோனுடைய தாயாரை பார்த்து சொல்கிறார், நீ கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படலாகாது, அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான், அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெரும் மந்தையே, சிம்சோன் தாயின் கற்பத்தில் உருவாகும் முன்னமே கர்த்தர் அவனை வேர் பிரித்தெடுத்து தேவனுக்கென்று நசரேயனாய் இருக்கும்படி இஸ்ரவேல் ஜனங்களை பெலிஸ்தரின் கைகளுக்கு நீங்களாக்கி பாதுகாக்கும்படி அவனை தெரிந்தெடுத்து கொண்டார். கர்த்தர் அவனை மகாபரிய பராக்கிரமசாலியாய் இருக்கச் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையும் கூட அவன் மேல் அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. இவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை சிம்சோனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தாலும் கூட அவன் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் ஒரு வேசி, ஒரு பொல்லாத ஸ்திரீ விரித்த வலையிலே சிக்கிக்கொள்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை இப்படித்தான் அநேகர் துன்மார்க்கர் அப்பாவி பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள். ஒரு பிள்ளை அருமையாய் அமைதியாய் நற்குணங்கள் நிறைந்தவளாய் இருக்கும் பொழுது சாத்தானுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அதனால்தான் அவன் மனிதர்களை ஏவத் தொடங்குகிறான். இங்கேயும் கூட சிம்சோனை, நசரேயனாய் கர்த்தரால் தெரிந்தெடுத்து கொள்ளப்பட்ட சிம்சோனை வீழ்த்தும்படியாய் சத்துரு ஒரு பெண்ணின் மூலமாய் ஒரு கண்ணியை வைக்கிறான். அந்த கண்ணியிலே சிம்சோன் விழுந்து விடுகிறான். அதனால் என்ன நடந்தது? அந்த ஸ்திரீ பெலிஸ்தர் கொடுக்கிற வெள்ளி காசுகளுக்காக சிம்சோனை பெலிஸ்தர் கையிலே ஒப்பு கொடுத்து விடுகிறாள். அதனால் பெலிஸ்தர் சிம்சோனின் கண்களை பிடுங்கி அவனை விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள். எதனால் இது நடந்தது? சிம்சோன் அந்த பெண் வைத்த வலையில் சிக்கிக்கொண்டதுனால அவன் தன் இருதயத்தின் அந்தரங்கத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவளிடம் வெளிப்படுத்தி விடுகிறான். அவனுடைய பலம் எதில் இருக்கிறது என்று அந்த பொல்லாத ஸ்திரீயிடம் அவன் சொல்லிவிடுகிறான். அவனுடைய தலை சிரைக்கப்பட்டால் அவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி போகும் என்று. அதனால் அவள் பெலிஸ்தருக்கு ஆள் அனுப்பி அவனுடைய முடியை எல்லாம் சிரைத்து விட சொல்கிறாள். அதனால் சிம்சோனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி போகிறது. அதனால் பெலிஸ்தர் முன்பாக அவன் வேடிக்கை காட்டும்படியாய் ஒரு அற்பமான நிலைக்கு தள்ளப்படுகிறான். இதுதான் சத்துரு கர்த்தருடைய அன்பு பிள்ளைகளுக்கு விரோதமாய் வைக்கிற கண்ணி. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அதனால் யார் எதை கொடுத்தாலும் யார் எதை செய்தாலும் நீங்கள் முதலில் கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்து விட்டு எந்த ஒரு வேலையையும் செய்யுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மாத்திரமே அந்த வேலையை செய்யுங்கள். கர்த்தரிடம் சொல்லுங்கள், கர்த்தாவே உமக்கு சித்தமானால் நீங்கள் என்னை இந்த காரியத்தை செய்ய வையுங்கள் என்று உங்களை நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுது பொல்லாத மனிதர்கள் விரிக்கிற வலையிலே நீங்கள் சிக்கிக்கொள்வதே இல்லை. கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். ஆமென், அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, சங்கீதம் 91:3 வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று. சங்கீதம் 91 சங்கீதம் 3 வேத வசனம், அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார் என்று. கர்த்தரால் மாத்திரமே வேடனுடைய கண்ணியில் இருந்து, சாத்தான் விரிக்கிற கண்ணியில் இருந்து உங்களை தப்பு வைக்க முடியும். ஒரு பறவை வேடனுடைய கண்ணியில் மாட்டிக்கொண்டது என்றால் அதிலிருந்து தப்பாது போராடும். வேடன் என்ன செய்வான்? அவன் விரித்த வலையிலே நிறைய பறவைகள் சிக்குகிற வரைக்கும் காத்திருப்பான். அந்த நேரத்திலே அந்த வலையை தன் அலகுகளால் கொத்தி கொத்தி சின்ன ஓட்டையை பெரிதாக்கி அந்த பறவைகள் தப்பித்து ஓடிவிடும். அதை பார்த்து எல்லா பறவைகளும் தப்பித்துக் கொள்ளும். அந்த நேரத்திலே சங்கீதம் 124 சங்கீதத்திலே 7 வசனத்திலே தாவீது ராஜா பாடினது போல அவைகள் சொல்லும், கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று. எவ்வளவு சந்தோஷமாய் சுதந்திர காற்றை சுவாசிக்கும் இல்லையா? அப்படிதான் சத்துருவிடம் இருந்து, சாத்தான் விரித்த வலையில் இருந்து, அந்த கண்ணையில் இருந்து, அந்த பாவக்கட்டுகளில் இருந்து விடுதலையான பிள்ளைகளும் பெரியவர்களும் சொல்வார்கள், வேடருடைய கண்ணிக்கு தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்மா தப்பிற்று, கண்ணி தெரித்தது நாம் தப்பினோம் என்று. எவ்வளோ பெரிய சந்தோஷம் இல்லையா? எனக்கன்பான தேவ ஜனமே, அவர்கள் கண்ணை தெரித்தது நாம் தப்பினோம் என்று சந்தோஷமாக பாட ஆரம்பித்து விடுவார்கள். அவர்களுடன் சேர்ந்து நாம் எல்லாரும் பாடலாம் அந்த அருமையான பாடலை.
கர்த்தர் எனக்கு நன்மை செய்ததால் நான் அவரை என்றும் பாடுவேன். என் ஆத்துமாவை மீட்டு கொண்டதால் நான் அவரை என்றும் துதிப்பேன். சொல்லுவேன், நான் செல்லுவேன், ஊரெல்லாம் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்ததால் நான் அவரை என்றும் பாடுவேன். என் ஆத்துமாவை மீட்டு கொண்டதால் நான் அவரை என்றும் துதிப்பேன். சொல்லுவேன், நான் செல்லுவேன், ஊரெல்லாம் அவரை பாடுவேன். மரண கண்ணியை மாற்றிய என்னை உயிருடன் நின்று வைத்தாரே. மலை போல் வந்த சூழ்நிலை அனைத்தையும் பனி போல் மறைந்திடச் செய்தாரே. சத்துரு எதிராய் எழும்பின போது கேடகமானாரே. சிறகின் நிழலில் மறைத்தே எந்தன் ஜீவனை காத்தாரே. மரண கண்ணியை மாற்றிய என்னை உயிருடன் நின்று வைத்தாரே. மலை போல் வந்த சூழ்நிலை அனைத்தையும் பனி போல் மறைந்திடச் செய்தாரே. சத்துரு எதிராய் எழும்பின போது கேடகமானாரே. சிறகின் நிழலில் மறைத்தே எந்தன் ஜீவனை காத்தாரே. சொல்லுவேன், நான் செல்லுவேன், ஊரெல்லாம் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்ததால் நான் அவரை என்றும் பாடுவேன். கால்கள் சறுக்கின வேளையில் தமது கரத்தை நீட்டி காத்தாரே. இன்பம் துன்பம் எல்லா வேளையிலும் என்னோடு அவரும் இருந்தாரே. எண்ணுக்கடங்கா நன்மைகளாலே என்னை நிறைத்தாரே. என்றும் அவரை பாடிட தமது கிருபை தந்தாரே. சொல்லுவேன், நான் செல்லுவேன், ஊரெல்லாம் அவரை பாடுவேன். கர்த்தர் எனக்கு நன்மை செய்ததால் நான் அவரை என்றும் பாடுவேன். எனக்கன்பான தேவ ஜனமே, ஒரு அருமையான கதை ஒன்று ஞாபகத்துக்கு வருகிறது. சிறு குழந்தைகளுக்கு பெரியவர்கள் சொல்கிற ஒரு அருமையான கதை. புறாக்கள் கூட்டமாய் ஒரு இடத்திலே இரை தேடி மேய்த்து கொண்டிருந்தது. அந்த நேரத்திலே ஒரு வேடன் வந்து ஒரு வலையை விரிக்கிறான். அந்த வலைக்குள்ளே ஒரு அருமையான புறாக்களுக்கு பிடித்த இரைகளை வைத்து அந்த புறாக்களுக்கு கண்ணியவன் வைக்கிறான். ஒரு வயதான புறா அதை பார்த்து விடுகிறது. அதனால் அது சொல்கிறது மற்ற புறாக்களை பார்த்து, நீங்க அந்த வலைக்கு கிட்டே போக வேண்டாம், அது ஒரு வேடன் வைத்த கண்ணி. அந்த இரையை நீங்கள் சாப்பிட போனால் அந்த வேடன் வைத்த கண்ணியிலே நீங்கள் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு வெளியே வர முடியாமல் தவிப்பீர்கள் என்று அந்த பெரிய வயதான புறா சொன்னதை மற்ற புறாக்கள் கேட்டு அந்த வலைக்கு கிட்டேயே போகவில்லை. ஆனாலும் கூட சின்ன புறா விளையாட்டை போல அந்த இரைக்காக அந்த வலைக்கு கிட்டே செல்கிறது. மறுபடியுமாய் அந்த வயதான புறா அந்த சின்ன புறாவை எச்சரிக்கிறது. ஆனாலும் கூட அந்த எச்சரிப்பை பொருட்படுத்தாமல் அந்த சின்ன புறா அந்த இரையை தேடி அந்த வலைக்குள்ளே போய் அந்த வலையிலே மாட்டிக்கொள்கிறது. சத்தமிடுகிறது. இப்பொழுதுதான் அது உணர்கிறது, ஆலோசனையை புறம்பே தள்ளிவிட்டேனே என்று. ஆனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. வேடன் வைத்த கண்ணியிலே அது மாட்டிக்கொண்டது. வேடன் அதை பார்த்து விடுகிறான். ஆனாலும் கூட அவன் என்ன செய்கிறான், மற்ற புறாக்களும் அதில் வந்து மாட்டிக்கொள்ளட்டும், ஏராளமான புறாக்கள் இங்கே இருக்கிறதே, ஒரு புறாவை மட்டும் நான் பிடித்து கொண்டு போனால் எனக்கு என்ன நன்மை என்று அவன் அந்த வலையை அப்படியே விட்டுவிட்டு சாப்பிட சென்று விடுகிறான். அப்பொழுது அந்த புறா மறுபடியுமாய் தன் கூட இருந்த புறாக்களை பார்த்து அழுகையோடு சப்தமிடுகிறது. அதை கேட்டத வயதான புறா அருமையான ஞானத்தோடு மற்ற புறாக்களை பார்த்து சொல்கிறது, நாம் எல்லாரும் சென்று நாம் பறக்கும் பொழுது அந்த வலையை அப்படியே மேலே எடுத்து விடலாம். நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து இந்த காரியத்தை செய்தால் அந்த வலையில் மாட்டிக்கொண்டிருக்கிற அந்த புறாவை காப்பாற்றுவதோடு மாத்திரமல்ல, நாமும் கூட அந்த கண்ணியில் சிக்கிக்கொள்ளாமல் விடுதலையாகி விடலாம் என்று அது மற்ற புறாக்களுக்கு ஆலோசனை சொல்கிறது. தன்னை எல்லா புறாக்களும் அதற்கு கீழ்ப்படிந்து அந்த வலைக்குள்ளே போய் அந்த இரையை நன்றாக சாப்பிட்டு வேடன் வருவதற்கு முன்பாக இந்த வலையை அப்படியே மேலே பறக்கும் பொழுது இந்த வலையோடு சேர்ந்து பறக்க ஆரம்பிக்கின்றன. வேடன் தூரத்திலிருந்து வருகிறான், கத்திக்கொண்டே வருகிறான். ஆனாலும் கூட
அவன் வைத்த கண்ணி தெரித்து விடுகிறது. எல்லா புறாக்களும் சேர்ந்து அந்த வலையோடு மேலே மேலே பறக்கிறதுனால இந்த கண்ணி தெரித்து விடுகிறது. வலையோடு பறந்து சென்ற அத்தனை புறாக்களும் பத்திரமாய் வேறொரு இடத்திற்கு சென்று அந்த வலையிலிருந்து தங்களை விடுவித்துக் கொண்டு தங்கள் ஜீவனை காப்பாற்றிக் கொள்கின்றன. வேடன் வைத்த கண்ணியில் இருந்து எல்லா புறாக்களும், அந்த சின்ன புறாவும் கூட தப்பித்துக் கொள்கிறது. எதனால் தப்பித்துக் கொள்கிறது? ஆலோசனைகளை புறம்பே தள்ளாததினால். நக்கன்மான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, குடி, போதை, பாவ கட்டுகளா, சாப கட்டுகளா, நோயின் கட்டுகளா, பொல்லாத ஸ்திரீயிடமிருந்து விடுபட முடியாமல் கண்ணியில் சிக்கிக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது செல்போன், கம்ப்யூட்டர், ஃபேஸ்புக் அடிமையாகி இருக்கிறீர்களா? இப்படி சாத்தான் வெறிக்கிற வலையிலே கண்ணியில் சிக்கிக் கொண்டு இருக்கிறீர்களா? அதிலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரே வழி, சங்கீதம் 124 8வது வசனத்தின்படி, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. சங்கீதம் 124 8வது வேத வசனம். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. நம்முடைய ஆத்மா மரண கண்ணிக்கு தப்ப வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலிலே நமக்கு உதவி எங்கிருந்து கிடைக்குமாம்? கர்த்தருடைய நாமத்தில். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். இயேசுவின் நாமத்தை சொன்னால் போதும், பிசாசுகள் அலறி ஓடும். நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 10வது வேத வசனத்தின்படி, கர்த்தரை நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஆமென், அல்லேலூயா. முதல்ல நம்ம கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சாத்தானை ஜெயித்து அவருடைய நாமத்தை நம்மை பாதுகாக்கும் பலத்த துருகமாய் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த பாதையில் முன்னேறி செல்வோம் என்றால் இந்த சாத்தான் வெறிக்கிற கண்ணியிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ளலாம். எனக்கன்பான தேவ ஜனமே, இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் சங்கீதம் 64வது சங்கீதம் 5வது வேத வசனம். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதற்கு முந்தின வேத வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 64 4 5வது வேத வசனங்கள். மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நானேற்றுகிறார்கள். சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். அவர்கள் பொல்லாத காரியத்தில் தங்களை உறுதிப்படுத்தி கொண்டு மறைவான கண்ணிகளை வைக்க ஆலோசனை பண்ணி அவைகளை காண்பவன் யார் என்கிறார்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, உலகத்திலே ஒரு குடும்பத்தில் உள்ளவர்கள் சங்கீதம் 1வது சங்கீதத்தின்படி ஜீவித்தால் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். சங்கீதம் 1 அருமையான ஒரு சங்கீதம். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையை பற்றி அருமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று. இதுதான் ஒரு அருமையாய் கர்த்தருக்கு பிரியமான குடும்பத்தினர் ஜீவிக்கிற ஒரு ஜீவியம். இப்படி கர்த்தருக்கு பிரியமான பாதையில் கர்த்தருக்கு பிரியமான குடும்பத்தினர் ஜீவிக்கும் பொழுது கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு, ஏன் கிறிஸ்தவர்களுக்கு கூட அது பிடிப்பதில்லை. அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள்? இந்த குடும்பத்தினருக்கு விரோதமாய் தீங்கு செய்ய நினைத்து யாராவது ஒருவரை தாங்கள் வைக்கிற கண்ணியில் பிடிபடும்படி பொல்லாதவர்களை அவர்களுக்கு விரோதமாக ஏவி விடுவார்கள். உதாரணத்திற்கு அவர்களில் ஒருவரை குடிக்கு அல்லது போதைக்கு அடிமையாக்கி விடுவார்கள். இது எப்படி நடந்தது என்றே தெரியாதபடி அவர்கள் அம்புகளை எய்து அந்த கண்ணியில் அந்த மனிதர் சிக்கிக் கொள்ளும்படி தந்திரமாய் ஆலோசனை பண்ணி அதை செயற்படுத்துவார்கள். அதனால் அந்த குடும்பத்தினர் சோர்ந்து போவார்கள். பயம் அவர்களை மேற்கொள்ளும். என்ன நடக்குமோ என்ற பயம், இந்த முடிச்சை எப்படி அவிழ்ப்பதோ என்ற பயம். அதனால் தான் நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 25வது வேத வசனத்திலே சொல்லி இருக்கிறது, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, இரண்டாவதாக கண்ணியில் சிக்கிக் கொண்டாலும் கூட உங்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். கர்த்தரை
கர்த்தர் மேல் உங்கள் முழு நம்பிக்கையை வைக்க வேண்டும். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கர் விரிக்கிற வலையில் கண்ணியில் உங்கள் குடும்பத்தினர் அகப்பட்டு கொண்டால் நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் நம்பிக்கையை, உங்கள் விசுவாசத்தை கர்த்தர் மேல் வைத்து ஜெபிக்க வேண்டும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாய் அந்த கண்ணியில் இருந்து அவர்கள் விடுதலையாகி மறுபடியுமாய் நீங்கள் குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பித்து விடுவீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். முதலாவது நாம் பார்த்தோம், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். அதற்குள் ஓடி வந்து விட்டால் இந்த கண்ணியில் சிக்கிக்கொள்ளாமல் உங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்று. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், உங்கள் விசுவாசத்தை சாத்தான் வெறுக்கிற அந்த கண்ணியில் விழுந்து விட்டாலும் கூட, சாத்தான் மனிதர்கள் மூலமாய் வெறுக்கிற கண்ணியில் உங்கள் குடும்பத்தில் ஒருவர் விழுந்து விட்டாலும் கூட அதிலிருந்து தப்பிக்கும்படி நீங்கள் உங்களுடைய விசுவாசத்தை, முழு நம்பிக்கையை கர்த்தர் மேல் வைத்து ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும். ஜெபமே ஜெயம். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென், அல்லேலூயா. யாக்கோபு 5வது அதிகாரம் 16வது வேத வசனத்தின்படி நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், 2 நாளாகமம் 14வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், ஆசா என்ற ராஜாவை குறித்து. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 2வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான் என்று. அது மாத்திரமல்ல, ஆசாவுக்கு விரோதமாய் எதிரிகள் எழும்பின வேளையிலே அவன் கர்த்தரை நோக்கிதான் கூப்பிடுகிறான் விசுவாசத்தோடு. அதே 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வேத வசனத்திலே ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும் என்று உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வேத வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்று விசுவாசத்தோடு செபிக்கிறான். அந்த விசுவாசத்தினாலே அவன் எதிரிகளை மேற்கொள்கிற அதிகாரத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுக்கிறார். ஆசாவும் அவனுடைய குடிகளும் நெருக்கத்தின் நேரத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டதினால, அவரை தேடி அவர் மேல் தங்கள் முழு நம்பிக்கையை வைத்ததினால அவர்கள் வெற்றி சிறந்தார்கள். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று. அதே நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 14வது வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம், ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, அருமையான வேத வசனங்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இந்த வேத வசனங்களை வாசிக்கலாமா? நீதிமொழிகள் 14வது அதிகாரம் 27வது வேத வசனம், கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நீதிமொழிகள் 13வது அதிகாரம் 14வது வேத வசனம், ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று. ஆதியாகமம் 39வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், யோசேப்பு எகிப்துக்கு ஒரு அடிமையாக கொண்டு போகப்படுகிறான். அங்கே அவனுடைய எஜமானன் அவனுடைய நற்குணங்களை பார்த்து அவனுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் யோசேப்புடைய கையிலே ஒப்பு கொடுக்கிறான். அதனால் கர்த்தர் அந்த யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியின் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். அதனால் அந்த எஜமானன் யோசேப்பை மிகவும் நேசித்து எல்லா காரியங்களையும் அவனுடைய பொறுப்பில் விட்டுவிடுகிறான். அங்கேயும் கூட யோசேப்பு பரிசுத்த ஜீவியம் ஜீவித்ததுனால யோசேப்புக்கு அங்கேயும் அவனுடைய எஜமான் மனைவியின் மூலமாய் ஒரு கண்ணி வைக்கப்படுகிறது. அவனுடைய ஆத்மாவுக்கு கேடு உண்டாக்கும்படி யோசேப்பினுடைய எஜமானின் மனைவி
பொல்லாத ஸ்திரீயா இருந்ததுனால அவள் பொல்லாத காரியத்துக்கு யோசேப்பை கீழ்ப்படிய சொல்கிறாள். அப்பொழுதுதானே அவனை சாத்தானுடைய பிள்ளையாய் மாற்ற முடியும் என்று. ஆனால் யோசேப்பு அவன் எஜமானுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவன் சொல்கிறான். ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வேத வசனத்திலே, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று. எனக்கன்பான தேவ ஜனமே, யோசேப்பு பரிசுத்த ஜீவியம் ஜீவித்தாலும் கூட, கர்த்தர் அவனை நேசித்தாலும் கூட, கர்த்தருக்கு பிரியமான பாதையில் அவன் நடந்தாலும் கூட, அவனை கீழே விழத் தள்ளும்படி சாத்தான் காத்திருந்து அவனுக்கு ஒரு வலையை அவனுடைய எஜமான் மனைவியின் மூலமாய் விரிக்கிறான். ஆனாலும் கூட யோசேப்பு கர்த்தர் கொடுத்த ஞானத்தின்படி அந்த கண்ணியில் சிக்கிக்கொள்ளாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்கிறான். அவன் சொல்கிறான், ஆதியாகமம் 39வது அதிகாரம் 9வது வேத வசனத்திலே, நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று. அவன் கர்த்தருக்கு பிரியமான பாதையில் நடந்ததினால அந்த கண்ணியில் சிக்கிக்கொள்ளாமல் தன் ஆத்துமாவை காப்பாற்றிக் கொள்கிறான். அதனால் யோசேப்பு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிறான். இந்த வேத வசனத்தின் படியே கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம் என்று யோசேப்பு கர்த்தருக்கு நடுங்கிற பயத்தோடே ஜீவித்ததினால பாவை ஜீவியத்தை விட்டு விலகி ஓடி பரிசுத்த ஜீவியம் ஜீவித்ததினால அந்த பொல்லாத ஸ்திரீ விரித்த மரண கண்ணியிலிருந்து அவன் தப்பித்துக் கொள்கிறான். அது மாத்திரமல்ல, ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். இந்த யோசேப்பு வேதத்தின்படி நடக்கிறான். அதில் உள்ள ஞானவான்களுடைய போதகத்தின்படி அவன் நடந்ததினால அவன் மரண கண்ணிகளுக்கு தப்பி தன் ஆத்துமாவை காத்துக்கொள்கிறான். நக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையை, அங்கே சிம்சோனை பார்க்கிறோம். சிம்சோன் கர்த்தருக்கென்று நசரேயனாய் தேர்ந்தெடுத்துக் கொள்ளப்பட்டவனாய் இருந்தாலும் கூட சத்துரு விரிக்கிற கண்ணியில் மாட்டி அவன் எதிரிகள் முன்னால அவன் கேவலப்படுகிறான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டு அவர்கள் முன்னால வேடிக்கை காட்டும்படி ஒரு கோமாளியாக்கப்படுகிறான். சிம்சோன் ஒரு பொல்லாத ஸ்திரீக்கு அடிமையாகி தன் ஆத்துமாவை இழந்து போகிறான். ஆனால் இங்கே யோசேப்பு பொல்லாத ஸ்திரீ விரிக்கிற கண்ணியில் விழாமல் தன் ஆத்துமாவை காத்துக்கொள்கிறான். எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தே, அப்படிதான் அநேகம் பிள்ளைகள், கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், ஊழியத்தின் பாதையிலே எழும்பி பிரகாசிக்கிற நேரங்களில் எல்லாம் சாத்தான் அவர்களை எழும்ப விடாதபடிக்கு, அவர்கள் ஆத்மாவுக்கு கேடு உண்டாக்கும்படி கண்ணிகளை வைக்கிறான், மறைவாக வைக்கிறான். அதை அறியாமல் அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் அதில் சிக்கிக்கொண்டு ஊழியத்தை இழந்து போகிறார்கள். ஆனால் அநேகம் பிள்ளைகள் அந்த கண்ணிகளில் சிக்கிக் கொள்ளாதபடி தங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொண்டு எழும்பி பிரகாசித்து கர்த்தருடைய நாமத்தை அதிகமாய் மகிமைப்படுத்துகிறார்கள். ஏன்னா அவருடைய பலத்த துருகம் கர்த்தருடைய நாமம். அது மாத்திரமல்ல, அவர்கள் வேதத்தை வாசித்து வேதத்தில் உள்ள ஞானவான்களுடைய போதகத்தை கேட்டு அந்த போதகத்தின் படி நடந்து தங்கள் ஜீவனை காத்துக்கொள்கிறார்கள். வேதத்தில் உள்ள ஞானவான்களுடைய போதகம் என்றால் அந்த போதகங்கள் எல்லாம் கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். வேதத்திலே அநேக அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், கர்த்தருடைய அன்பு பிள்ளைகள், என் ராஜாக்களும் கூட ஞானமாய் நடந்து அநேக போதனைகளை எழுதி வைத்திருக்கிறார்களே. அதை வாசித்து அந்த ஞானவான்களுடைய போதகங்களின் படி நீங்கள் நடந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே எந்த கண்ணியிலும் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தரை உங்களுக்கு அரணும் கோட்டையும் பலனும் கேடகமாயிருப்பார். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று. ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, துஷ்டனுடைய துரோகத்திலே கண்ணீர் இருக்கிறது, நீதிமானோ பாடி மகிழ்கிறான். ஆமென், அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இப்ப நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். என் அரணும் பலனும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என்னே கோவாஷம்மா, என் துணை என்றும் நீர்,
என்னே கோவானிசி என் ஜெய கொடி நீர், என்னே கோவாரஃபா என் பரிகாரி நீர், என்னே கோவாஷாலோம் என் சமாதானம் நீர், என்னே கோவாஷம்மா என் துணை என்றும் நீர், என்னே கோவானிசி என் ஜெய கொடி நீர், என்னே கோவாரஃபா என் பரிகாரி நீர், என்னே கோவாஷாலோம் என் சமாதானம் நீர். அன்பான தேவ ஜனமே, நம் தேவாதி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு துணையாயிருந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயக்கொடியை ஏற்றி உங்கள் நோய்களை குணமாக்கிற ஒரு நல்ல பரிகாரியாயிருந்து உங்கள் இருதயத்திலே உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானத்தை கட்டளையிடுவாராக. அன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தை, நாம் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் இந்த பாடலை பாடலாமா? கர்த்தர் நல்லவர். இன்னரணும் பலனும் இன் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. என்னே கோவாஷம்மா என் துணை என்றும் நீர், என்னே கோவானிசி என் ஜெய கொடி நீர், என்னே கோவாரஃபா என் பரிகாரி நீர், என்னே கோவாஷாலோம் என் சமாதானம் நீர். தேவன் சகாயர் எனக்கு, எதற்கும் அஞ்சிடேனே, ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவதில்லையே. என்னே கோவாஷம்மா என் துணை என்றும் நீர், என்னே கோவானிசி என் ஜெய கொடி நீர், என்னே கோவாரஃபா என் பரிகாரி நீர், என்னே கோவாஷாலோம் என் சமாதானம் நீர். என் அரணும் பலனும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. தேவன் சகாயர் எனக்கு, எதற்கும் அஞ்சிடேனே, ஒரு நாளும் என்னை விட்டு விலகுவதில்லையே. இன்னரணும் பலனும் என் கேடகமும் ரட்சிப்பும் மானவரே, பாடி புகழ்ந்து நான் போற்றிடுவேன் உம்மையே. சகலவிதமான துதி கனம் மகிமை அனைத்தும் மக்கே உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா. எனக்கன்பான தேவ ஜனமே, இஸ்ரவேலின் பெருமந்தையே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.